ரைட். சுடர் மதி வாசிங்க. பின்வரும் அலைவகைகளை கருதுக. கலியூத கதிர்கள், செங்கீழ் கதிர்கள், நுண்ணலைகள், எஸ் கதிர்கள், கேமா கதிர்கள், கட்புல ஒளியலைகள், கலியொலி அலைகள். ரைட். மேற்குறித்த அலைகளில் இப்ப கலியுதா கதிரை நாங்க சொல்லுவோம் யூவி என்று சொல்றோம். அல்ட்ரா வயலட். இதுதான் புற்றுநோய் ஏற்படுத்துறது. சரியா? இதுல ஒரு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. யூவி கதிரை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். இது வங்கிகள்ல போலி நாணயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வங்கிகளில் போலி நாணயங்களை இனங்காண்றது பயன்படுத்தப்படுகிறது. வங்கிகளில் போலி நாணயங்களை இனங்காணும். சரி. இதை தவிர நான் இப்போ ஒன்று சொல்லிட்டேன். வேற சொல்லுங்க அப்போ. யூவி கதிரின் வேறு ஒரு பயன்பாடு உடனே வேற ஒன்று கடலை நாளத்தை அறிவதற்கு. இல்லையா? அப்புறம் அது அது என்ன கலியுதா கதிர். அது இப்போ நான் கேட்டது கலியுதா கதிர். நீங்க சொல்றது களி ஒளி. அது ரெண்டுக்கு இடையில வித்தியாசம். இந்த அடுத்த கேள்வியில் அதான் களி ஒளி. அது நீங்க இன்னும் படிக்கல, பயனுண்டு தான் சொல்லுவீங்க. மருத்துவமனையில் கிருமிகளை அழிப்பதற்கு. வெரி குட். மருத்துவமனையில கிருமிகளை அழிப்பது. கட்டிக்கார வேற. சார் விட்டமின் டி உற்பத்தி. விட்டமின் டி உற்பத்தி. வெரி குட். விட்டமின் டி உற்பத்தி. விட்டமின் டி உற்பத்தி. அடுத்தது வேற. ரோஜேஷ் இந்த கேமரா ஓப்ல இருக்கு. அரவிந்த் இந்த கேமரா. அரவிந்த். ஆண்டனி ஜெயதாஸ். ஆண்டனி ஜெயதாஸ் முதல்ல சொல்லிட்டேன். சரி. அப்ப போலி நாணயங்களை இனங்காணுதல் சொல்லலாம். வேமா புத்தகத்தை பார்த்து டாக்டர்கிட்ட சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது சொன்ன நீங்கள் தம்பி சொன்னது என்னது? கிருமி அழிக்கிறது. அடுத்த விட்டமின் டி தொகுத்தல். வேற என்ன இருக்கு? ரைட். அப்ப நீங்கள் புத்தகங்கள் கையில் ஒத்தரும் இல்லை போல. எல்லாம் புத்தகத்தை தூக்க சொல்லி சொல்றதோ? புத்தகம் கையில இல்லையோ? லதுஜா. வங்கி போன்ற நிறுவனங்களில் நாணயத்தாள்களை சோதிப்பதற்கு. அதான் போலி நாணயம். வேற. விளங்கப்படுத்தி சொன்னது பளிச்சிடும் மேன்மைக்கு என்ன அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருன்னு சொன்னா வெள்ளை ஆடைகள்ல மேலும் வெண்மை சேர்க்கிறது. அப்படி இல்லையா பாயிண்ட்ஸ்? இத்தூளை பயன்படுத்தி சலவை செய்த வெண்ணிற ஆ துணிகளை சூரிய ஒளியில் உலர்த்தும் போது மேலதிக வெண்மையை தரும். கட்டிக்காரன். ரைட். பதில். வெரி குட். திருப்பி சொல்லுங்க தம்பி. இத்தூளை பயன்படுத்தி சலவை செய்த வெண்ணிற துணிகளை சூரிய ஒளியில் உலர்த்தும் போது மேலும் வெண்மையை தரும். இதான் பளிச்சிடும் மேன்மைன்னு சொல்லியிருந்தேன். சரியா? வெரி குட். பாத்தீங்களா தரம் 10 எவ்வளோ ஆக்டிவா இருக்கு. அடுத்தது ஐஆர் கதிர். ஐ என்றா இன்ஃப்ராரெட். இது இருட்டில் பயன்படுத்தப்படுற கேமராக்கள்ல பயன்படுத்தப்படும். ரைட். வேற சொல்லுங்க. ஐஆர் என்றா இருட்டில் பயன்படுத்தப்படும் கேமரா. வேற சொல்லுங்க. கொஞ்சம் விரைவாக இயங்கணும். இன்னொரு கேள்வி செய்து முடிக்கலாம் நீங்க இயங்கினா.
சேய்மை ஆளுகையிலிருந்து தொலைக்காட்சியை வெரி குட் ஐயா, தொலைக்காட்சி. அப்ப ரிமோட் கண்ட்ரோலை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சேமி ஆளுகையிலிருந்து தொலைக்காட்சியை கட்டுப்படுத்துறது. குட், கடிகாரி யூனிசா. வேற விரைவா வேற சொல்லுங்க. இது நான் பேர் சொல்லல, யாரும் சொல்லல, அவங்களோட கட்டுத்தனம் இதெல்லாம் தெரியும். இரவு நேரங்களில் மனித விலங்குகளின் செயற்பாடுகளை அறிய. ஆ நான் இருட்டில் பயன்படுத்துகிற கேமராண்டா அதான் எங்கள்ட ஐஆர் அதில் இருந்தால் அது இயங்க போகுது. அது சிலேருந்து நேரம் வந்தாலும் அது அலர்ட் அடிக்கும். வௌவால் வந்தாலும் வேண்ட விலங்குதா விலங்குன்ற செயற்பாடு தான் அவதானிக்க. ஐஆர் வந்துச்சுன்னா சரி, பூனைக்குட்டி வந்தாலும் அது லைட் எரியும். ரைட். வேற வெப்ப அலைகளைக் கொண்டு வெப்ப ஒளிப்படங்கள் மூலம் சிற்சில நோய்கள் இனங்காணப்படுகின்றன. கேட்டுக்காரு, இதான் முக்கியமான விஷயம். அப்ப இதுல வர அந்த நாங்க இதுக்கு முதல் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாவிச்சு கொரோனா டைம்ல ஒரு தெர்மோமீட்டர் பாவிச்சு, டிஜிட்டல் தெர்மோமீட்டர். டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ல இந்த ஐஆர் கதிரை பயன்படுத்தி தான் அது இயங்கிச்சு. அவ்வளவுதான் விஷயம். வெரி குட். அப்ப ஐஆர் கதிரின் பயன்பாடுகள் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நுண்ணலை என்று சொல்றது, அதை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மைக்ரோவேவ். மைக்ரோ அவன்ல பயன்படுத்தப்படுது. சரியா? அப்ப ஒன்று இப்ப சொல்லிட்டேன், நுண்ணலை கனலி அடுப்புகள்ல. தமிழ்ல நுண்ணலை கனலி அடுப்புகள். வேற சொல்லுங்க, மைக்ரோவேவ் எங்க பயன்படுத்தப்படுது? நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா விளங்குதா? செல்லிட தொலைபேசிகள். வெரி குட். சரி, அப்ப ஹேண்ட் போனை கண்டோட ஞாபகம் வருவணும். செல்லிட தொலைபேசிகள், நுண்ணலைகள்லாம். குட். வேற ரேடார் தொலைக்காட்சி. தொகுதிகள். ம் ரேடார் தொகுதிகள். ஓ, ரேடர். என்ன ரேடர் அங்கே சொன்னால் இப்ப இங்க இருந்தோன்னு நாங்கள் பிளேன்களை கட்டுப்படுத்துறதுக்கு ரேடர் தொகுதிகளில் பயன்படுத்தப்படும். ரேடர்ன்றது அதான். ரைட். வேற தொலைக்காட்சி. தொலைக்காட்சி அலைகள். சரியா? தொலைக்காட்சி அலைகள் மர்சினின் கூறுபடு. ரைட். மர்சினி இப்ப வந்தது பாப்புக்கு. மர்சினி, மர்சினி. ரைட். கூப்பிட்டா முதலாவது விஷயம் ஓமன்னு சொல்லி பழகணும். சரியா? வீடியோ ஆன் பண்ண சொல்லியாச்சு எல்லாரையும். மர்சினி இப்பதான் வந்தது. வீடியோ ஆன் பண்ணலாம். அங்கெல்லாம் கீறுபடுது. ஆம் சார். நேற்று வகுப்புல காணல உங்களை. நேற்று வகுப்புல காணல. நேற்று 2 லிங்க் போட்டு கிளாஸ் எடுத்தது. 80 நிமிஷத்துக்கிட்ட பாடம் நடந்தது. ரைட். தச்சலா பிரச்சனையானாக்கா இனி அப்படி சொல்லக்கூடாது. என்ன வீடியோ அதில் கிடாக்கு போட்டு கிடாக்கு, அதில் பார்த்தா எழுதிக்கொள்ளும். மற்ற நேரடியாக வகுப்புல இருக்கிற மாதிரி ஒரு நாளும் ஒரு அனுபவம் வேற ஆகுது. சரி, அந்த தருண்ராஜ் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்துட்டு நேற்று ஈஸ்வரன் எடுத்த வகுப்போட சரி. ரைட். அப்ப அப்படித்தான் முதலாவது கேள்வி. இனி பொறுங்க, இதுல கேமா எக்ஸ் கதிரை பேர் என்ன தெரியும்? எக்ஸ் கதிரை பேர் சொல்லுங்க அப்போ. கொஞ்சம் விரைவா. எக்ஸ் கதிர். பொதிகளை திறக்காமல் சோதிப்பதற்கு. வெரி குட். போதிகளை பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். கட்டிக்காரி. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். முந்தி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் எல்லாம் இந்த பேக் எல்லாம் என்ன பொட்டி கிளறி தான் செக் பண்றது. இப்ப தண்டவாள அது மூவ் பண்ணி கொண்டு போகும். அதுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அது அது மட்டும் சவுண்ட் கொண்டு வரும். அதை வச்சு கண்டுபிடிப்பேன். ரைட்.
பொதிகளை திறக்காமல் சோதிப்பதற்கு. மருத்துவ பயன்கள் எல்லாம் இருக்கிறது. உடலின் உட்புற பகுதிகளை ஒளிப்படப்படுப்பது. வெரி குட். ஏன்னா அதான் நாங்கள் வளமை எக்ஸ்ரே எடுக்கிறது, கை கால் முடிஞ்சா எல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறது. ஆனால் ரெண்டு யோசிச்சு பாருங்க, அந்த சிஸ்டம் இல்லாட்டி இன்னக்கடு வெட்டி தான் பார்க்கணும், எலும்பு முடிஞ்சிருக்கும், எவ்வளோ துன்பம். அப்போ உடலின் உட்புற பகுதிகளை ஒளிப்படம் பிடிப்பதற்கு எக்ஸ்ரே எடுக்கிறது. வேற சரி, இப்படி நீங்கள் அதில் இருக்கிற எல்லா பயன்களையும் தொகுத்து படித்து வச்சுக்கொள்ளணும். இதில் நிறைய வினாக்கள் போடலாம். இதோ சரியா. அடுத்த கேமா, எக்ஸ் கதிருக்கு அடுத்தது என்ன கதிர்? கேமா. கேமா அப்படிதான் எழுதுறது. ரைட். இப்போ கேமா கதிர் பயன்பாடு சொல்லுங்க. புற்றுநோய் கலங்களை அழிக்க வெரி குட். பயன்படுத்தப்படுகின்றது. தெளிப்பல ஹாஸ்பிட்டல்ல ஃபேமஸானதுக்கு தான் புற்றுநோய், கேன்சர் ட்ரீட்மெண்ட் தானே. அப்போ புற்றுநோய் கலங்களை அழிப்பதற்கு இந்த கேமா கதிரை பயன்படுத்துகிறாங்க. வேற அறுவை அறுவை சிகிச்சை கூடங்களை கிருமி அழிப்பதற்கு. ஆப்ரேஷன் தியேட்டர்ஸை வந்து கிருமி அழிக்கிறதுக்கு. வெரி குட். யோசிப்பேன், அது இல்லாட்டி எவ்வளோ கரைச்சல், ஏன்னா அவ்வளோத்தையும் போட்டு ஆல்கஹால் போட்டு கழுவிடுமா? அதில் நடைமுறையில் சாத்தியம் இல்லை தானே. படிவா யோசிச்சு பாருங்க. இந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வேறு. அந்த இன்ஃபெக்ஷனை இல்லாமல் செய்யறதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளோத்துக்கும் ஆல்கஹால் போட்டு கழுவ, அவ்வளோத்தையும் கிருமி அழிக்க மிகப்பெரிய கஷ்டம். இப்போ சுகமான வேலை அந்த கேமா கதிரை போட்டுட்டு எல்லாரும் வெளியில வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தலை வேலை தொடங்கக்கூடிய இருக்கு. அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு பாருங்க. ரைட். அடுத்தது கட்புல ஒளி. சும்மா படிக்கல சின்ன விஷயமே இருக்கு, உண்மையாக அது இந்த பயன்பாடு மிக பெருசு. கட்புல ஒளியை பற்றி என்ன சொல்லுவீங்க? கட்புல ஒளி மேர்சின் கேமரா இன்னும் ஒன் பண்ணப்படவில்லை, லன்சன் ஒன் பண்ணப்படவில்லை. நான் சொல்லிக்கொண்டே நிற்கண்டே பார்க்க முடிஞ்சிடும். வேற இது இல்லை. என்ன வருது இல்லை, எல்லாம் வரும். நேற்று தருண்ராஜுக்கு ஜூம் வேற இல்லை, இன்றைக்கு வந்துடுச்சு, எல்லாம் வரும். கட்புலோலியில சொல்லுங்க, கட்புலோலியை பற்றி என்ன சொல்லுவீங்க? கண்களால் பார்க்கத்தக்க வீச்சை. கண்களால் பார்க்கத்தக்கதான். பிஐபி ஜிவைஓஆர், ஜிவைஓஆர் விப்ஜியோர்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஆங்கிலத்தில் இலகுவா சொல்லலாம். பி வயலட், ஐ இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஜெலோ, ஆரஞ்சு, ரெட். தமிழ்ல சொல்ல வலிக்கிட்டால் ஊத்தை, கந்தையா, நீ, பச்சை, மரத்தடியில், செக்க, சிவந்த. ஊத்தை, கந்தையா, நீ, பச்சை, மரத்தடியில், செக்க, சிவந்த. இந்த 7 தான் சூரிய ஒளி இருக்கின்றாங்க. அதாவது கட்புல ஒளி என்றது சூரிய ஒளி. ஏன் கட்புல ஒளி என்ற அந்த மின்காந்த அலைகள் எங்கிட்ட கண்ணுக்கு தெரியுற ஒரு அலை வர்ற, மிச்சம் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது. ஆகவே இவருக்கு பேர் கட்புல ஒளி என்று சொல்லப்படுது. கண்ணுக்கு தெரியுது, அது வெளிச்சம். ரைட். அப்ப ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு. சரியா? இதை வச்சுக்கொண்டு நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த கட்புல ஒளியை வச்சுக்கொண்டு பல விடயங்களை பேசலாம். ரைட். இந்த பெனடிக் கரைசல் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இந்த பெனடிக் கரைசல் அல்லது ஃபீலிங் கரைசல் என்ன நிறம்? இளநீலம். நீலம். நீலம்னு சொன்னாலும் சரி. பெனடிக் கரைசல் அல்லது ஃபீலிங் கரைசல் வந்து நீல நிறம்.
சரியா? அடுத்த விஷயம், இந்த செப்பு செல்வேட்டு கரைசல் என்ன நிறம்னு சொல்லி கேட்டா நீலம். ஏனெண்டா இதுக்குள்ள ஃபீலிங் கரைசல்ல பயன்படுத்தப்படுற செப்பு செல்வேட்டு கரைசல்ல. ரைட். அடுத்தது கருநீலத்தை பற்றி சொல்லலாம். என்ன தெரியும் கருநீலத்தை பற்றி? கேள்வியிலே விடையும் இருக்கு. ஆ, சொல்லுங்க. மாப்பொருள் வெரி குட், கட்டிக்காரி. மாப்பொருள் பரிசோதனை. அப்ப அயடினை மாப்பொருளின் நாங்க எரிவு அயடின் கரைசல், அயடின் கரைசல் மாப்பொருளோட கருநீல நிறத்தை தரும். பாத்தீங்களா அப்படி விட வருது. குட். அடுத்தது ஊதா. ஊதா பற்றி என்ன சொல்லலாம்? ஊதா. ஊதா பற்றி என்ன சொல்லுவீங்க? புரதத்தின் சோதனை ஆஹ் மிச்சாக்கள் எல்லாம் வகுப்புல நித்திர கொள்றீங்க. தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஆக்டிவா இருக்க சொல்லி. ஆஹ் பாருங்க, நீங்க வகுப்பு தொடங்கின நேரத்திலிருந்து 2 பேர் மட்டும் தான் கதைக்கப்படுது. புரதத்தை இனங்காணோட பரிசோதனையில பயோரைட்டு கரைசல் பயன்படுத்தலாம். இந்த பயோரைட்டு சோதனை பொருள் புரதத்தோட ஊதா நிறத்தை தரும். புரதத்தோட பயோரைட்டு சோதனை பொருள் ஊதா நிறத்தை தரும். அப்ப ஊதா, கருநீலம், நீலத்தை பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது இந்த பெனடிக் கரைசல் அல்லது பீலியன் கரைசல் என்னத்தை இனங்காணது பாவிக்கிறேன்? குளுக்கோஸ், அதாவது ஒரு சர்க்கரைட்டுக்கு இனங்காண்றது. ஒரு சர்க்கரைட்டுக்கு இனங்காணல என்ன அவதானம் பெறும் சொல்லி கேட்கணும். என்ன அவதானம்? நீலமா இருக்கிறது பச்சை. பச்சையாமா அடுத்தது பசிய பசிய மஞ்சள். அடுத்தது செம்மஞ்சள். கடைசியா செங்கட்டி சிவப்பு. செங்கட்டி சிவப்பு. பாருங்க அப்படி ஓடரா வருது. எந்த கஷ்டமும் இல்லை படிக்கிறது. நீலம், பச்சை, பசிய மஞ்சள், செம்மஞ்சள், செங்கட்டி சிவப்பு. அடுத்தது சிவப்பை பற்றி என்ன சொல்லலாம்? இலிப்பிட்டு உணவின் மீது Very சூடான்தறியை good. பயன்படுத்தி இலிப்பிட்டை இனங்காண்றதுக்கு சூடாந்தரி பயன்படுத்தப்படுது. இலிப்பிட்டு, சரியா? இலிப்பிட்டு சூடாந்தரி இப்படி கலர் கலரா போட்டா ஞாபகத்தை நிற்கும். இலிப்பிட்டு சூடாந்தரியோட சூடான் 3 ரோமலக்கத்தை கூட 1, 2, 3 சிவப்பு நிறம், செந்நிற கோலங்களை உருவாக்கும். பாருங்க, இந்த கேள்விக்குள்ள போகையில எவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கோம். அடுத்தது இந்த ஒளி அலையை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஒளி அலை. திமிங்கலங்கள் நம்மளுக்கு இடையே தொடர்பாடுகள் ஓம் திமிங்கலங்கள் அந்த அவைகளுக்குள்ளே தொடர்பாடுகளை மேற்கொள்றது. திமிங்கலங்கள் வேற. ஒளி அலையை பற்றி என்ன சொல்லுவீங்க? முதலாவது சொல்லணும், இது எப்பவுமே நெருக்கல் ஐதாக்களோட பயணம் செய்யும். ஒளியலை நெருக்கல் ஐதாக்களோட பயணம் செய்யும். ஏன் சொல்லுங்க? இது நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்க அலைன்னு சொல்லுவோம். நீள்பக்க அலை, நெட்டாங்க அலை அப்படித்தான் பயணம் செய்யும். ஒளி அலைன்ற வேகம் என்ன? 3×10 இல்லை, அது ஒளி அலை. இது ஒளி அலைன்ற வேகம் 330 மீட்டர்/(-1). சகல வடிவம் நோட் பண்ணி வைக்கணும். அடுத்த சூம்ல நான் படிச்ச அவ்வளோத்தை திருப்பி கேட்க போறேன். 330 மீட்டர்/(-1) ஒளி அலை. ஒளி அலை இதுல வேகமா பயணம் செய்யும். ஒளி அலை இந்த ஊடகத்தில் நீரில் இல்லை, உருக்கு உருக்கு. வெரி குட். உருக்கு உருக்குலதான் வேகம் கூட. அப்ப ஒளி அலை பயணம் செய்யற வேகம் ஆக கூட திண்மத்துல பயங்கர வேகம். என்ன வேகம் சொல்லுங்க? 5000 மீட்டர் செகண்ட். 5000 4500 5000.
எப்படி வேகும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த திரவம் எல்லாத்தையும் விட குறைவு வழியில் அதான் 330. திரவத்தில் எவ்வளவா இருக்கும்? 1400 1400. லிட்டர் செகண்ட். 400 கிலோ. 1400 தொடக்கம் 1500. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1500 அது இந்த 3 மடங்கு எவ்வளவு? 5000 அப்படி 4500. இது இந்த 3 மடங்கு 330. 3 மடங்கு வந்து கிட்டத்தட்ட என்ன 5500. ஒரு டெக்னிக்கா படிக்கணும் படிக்க. இது வாயு. வாயுலாம் வேகம் குறைவா இருக்கு. சரியா? வாயுல வேகம் குறைவா இருக்கு. சரியா? அடுத்தது களியொலி இலை. களியொலி இதுதான் நீங்க முதல் சொன்னது. இந்த கடல் ஆழத்தை கண்டுபிடிக்கிறது. அதே சொன்னது கடல் ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த களியொலி இலைகள் உதவுது. வேற சொல்லுங்க அதோட பயன்கள். வௌவால் பயணிகள் தடையை கண்டறியறதுக்கு. வெரி குட். வௌவால் என்ன? வௌவால் உண்மையாவே கண்ணை பயன்படுத்தி பறக்கிறீர்கள். வாயிலிருந்து களியொலியை விடும். அந்த களியொலி பட்டு தெறிக்கிறத வச்சு கொண்டுதான் கண்டுபிடிக்கும். எதிரில் ஒரு தடை இருக்குது. அப்ப அதை விலத்தி பறக்க வேணும்ன்றது கண்டுபிடிக்கும். களியொலிகள் வௌவால், டொல்பின் அப்படியான குட். வேற மருத்துவத்துறையில அளப்பெரிய பங்களிப்பு இருக்கு களியொலி. 11ஆம் ஆண்டுகார் கதைக்கவன் அன்னடு சொல்லிட்டேன். கருப்பையில் உள்ள சிசுவின் வெரி குட். நிலைமை அவதானிக்க. கருப்பையில் இருக்க சிசுவின் நிலைமையை அவதானிக்கிறது. நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கி படிங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த களியொலி இல்லையாண்டா என்ன யோசிச்சு பாருங்க. அம்மா கூப்பிட்டு வயிற்றை வெட்டி பார்த்துட்டு ஓகே பிள்ளை நோமலா இருக்கு. இப்படி 3 தரம் வெட்டி தைச்சா யோசிச்சு பாருங்க இவ்வளவு குருதிப்பு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை. அப்ப ஈஸியா களியொலியை வச்சு கொண்டு பார்க்கணும். சரியா? இது அது இந்த பயன்பாடு விளங்கினா தான் அது இந்த சுவாரஸ்யமா இருக்கு. எக்ஸ்ரே இல்லையேண்டா யோசிச்சு பாருங்க. அப்படி ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க. எக்ஸ்ரே இல்லையேண்டா கால் உடைஞ்சு கொண்டு பார்க்கறதுக்கு மினாக்கட்டு என்ன ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து வச்சு வெட்டி ரைட் பார்த்துட்டா ஓகே இப்போ உடையலை என்ன 2 கோடி விடணும். இவ்வளோ துன்பம் அந்த புண்மாரத்தை எத்தினா சரி. ரைட். அடுத்தது வேற சொல்லுங்க அப்போ. களியொலியின் பயன்பாடு. விலங்குகள் அந்த உணவை தேடுறது. இல்ல பயனொன்று இல்லை. அது சரி அதை சொல்லிட்டு அந்த களியொலி கடிகாரம் வேற. நீர் கற்கள் சிறுநீர் எடுக்க கற்களை உடைக்க. அதான் அடுத்த விஷயம். சிறுநீர் இல்லாடி அதெல்லாம் தேவையில்லாம் வெட்டி கொத்தி விளையாடு. இப்ப இது சிறுநீர் கற்களை உடைக்கிறதுக்கு அது பயன்படுத்தப்படுது. சரியா? அப்ப இது தொடர்பாக ஒரு கொஞ்சம் விஷயங்கள் நான் அதுல யூடியூப்ல இருக்க பார்ப்போம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுது அப்படித்தானே? மின்காந்த அலைகள்னு சொல்றேன் இங்கிலீஷ்ல. கதைச்சு பழகவா. மின்காந்த அலைக்கு இங்கிலீஷ் தெரியாது இருக்கு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்.
சரியா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ன்றது என்ன மின்காந்த அலை. பாருங்க நாங்க முதல் பார்த்தது இப்ப கண்ணால படத்துல பார்க்க ஞாபகம் வரும் ஈஸியா. இப்ப இது வந்து சூரிய ஒளி என்று வச்சுக்கொள்ளும். சூரிய ஒளியில 7 நிறங்கள் பாருங்க வந்து இதுக்கு பேர் வந்து அரியா. வடிவா கவனிங்க, இதுக்கு பேர் அரியா. அப்ப இதுல வெள்ளொளியில இருக்கிற 7 நிறங்களையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு என்ன இந்த அரியத்தை நாங்க பயன்படுத்துறோம். இப்ப இதைத்தான் கட்புல ஒளின்னு சொல்ல போறோம். இதா இருக்கு, இது கட்புல ஒளி. கட்புல ஒளியில 7 நிறங்கள் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி பாருங்க, இங்க இருந்து பார்த்துக்கணும் வந்தா ஈஸியா இருக்கு. நிறத்தை சொல்லுங்க, அப்ப நான் தொட தொட என்ன நிறம்? ஊதா, ஊதா. அடுத்தது கருணி, கருநீலம். அடுத்தது நீலம். பச்சை, ஊதா, கருநீலம், நீலம், நீலம். அடுத்தது பச்சை, பச்சை. பச்சை, அடுத்தது மஞ்சள், அடுத்தது செம்மஞ்சள், அடுத்தது சிவப்பு, சிவப்பு. அந்த 7 நிறம் பேரும் எவ்வளவு ஈஸியா படிக்க உங்களுக்கு காலங்கள் நேரங்கள் வந்துருக்கு. நாங்கள் எல்லாம் வந்து கற்பனையில படிச்சுனாங்க. இதுல என்ன சொல்லுங்க சொல்லுங்க, அப்ப இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. ம் இதுல இருந்து எல்லாம் என்ன விடுவிக்கப்படுது? கற்புல ஒளி தானே. நட்சத்திரங்கள்ல இருந்து சூரியன்ல இருந்து எல்லாம் வார ஒளி கற்புல ஒளி. இது சொல்லுங்க அப்ப, இதுல என்ன விளையாடு சொல்லுங்க. நான் படிப்பிச்சேன் எந்த இருக்கு? ஐ ஐயா இருக்காது, ஐயா இருக்காது. அது ஒரு பையன் சொல்லப்பட்டது. என்ன சொல்லுங்க அவன் ஐயா இருக்காது, இந்த படத்தை வச்சு சொல்லுங்க அவன் என்னத்தின பயன்பாடு. அதுஜா சொன்னவா? ம் வெப்ப அலைகள் மூலம் வெப்ப ஒளி. சியாரா அப்போ வந்தது. சியாரா ஆம் சார். இப்ப வந்தது பாப்புக்கு. இல்ல சார், அது நின்று வந்தது. சரி, ஓகே. சொல்லுங்க என்னது? நீங்க ஈனுசா சொன்ன சொல்லுங்க, என்னத்தின பயன்பாடு? வெப்ப அலைகளை கொண்டு வெப்ப ஒளிப்படம் எடுப்பது. பதிய வெப்ப அலைகளை கொண்டு வெப்ப ஒளிப்படம் எடுத்து அப்படி விளையாட்டு. சரியா, அப்ப இதை பார்க்குற சந்தர்ப்பம் வழியா பாரும். இது மருத்துவ தேவைக்கு பயன்படுத்தி. இது எப்ப இது என்ன சொல்லுங்க அந்த படத்தை வச்சு. இருட்டுல உடம்பு. பதில இருட்டுல பயன்படுத்தி. இது இப்படிதான் என்ன ஸ்பைஸ் என்ன உளவுன்னு சொல்ற, உளவு பார்க்குறாங்க சிஐ. ரைட். அப்ப இங்க பாத்தீங்களா அப்படி. மற்றபடி அங்கட கேமராக்கள் எல்லாம் சரி வராது மற்றது. அப்ப நார்மல் அங்கட கேமரால எடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே. அப்ப இதுல எடுக்க எங்கட கேமரால வெளிச்சமா தெரியும். என்ன நோக்கம் வந்து பார்க்கணும். எங்களுக்கு லைட் அடிச்சு படம் எடுக்கிறதுக்கு எடுத்தா தெரியும், எதிரிக்கு தெரிஞ்சிடும். ரைட், என்ன யாரோ படம் எடுக்கிறான். அப்ப அப்படி தெரியாம இருக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்து. விளங்குதா காவிசன? ரைட். சரி, அப்ப நான் படம் எடுக்கிறது உங்களை தெரியக்கூடாது. சரியா? ரைட். சொல்லுங்க, அது என்ன படத்தை பேரு என்ன?
சொல்லுங்க படத்தை பார்த்து படம் பார்த்து கதை சொல்லுங்க. என்னது விளங்கப்படுத்திட்டு நுண்ணலை. ஆ நுண்ணலை. முன்னாலே இல்ல நுண்ணலை தான். என்னது என்ன என்னத்துல பயன்படுத்த ரேடார் மைக்ரோ. பாத்தீங்களா இந்த ரேடார் டெக்னாலஜி ரேடு பாருங்க. அந்த பிளேனை கட்டுப்படுத்துறது, மற்றது செய்மதிகளை கட்டுப்படுத்துறது, இங்க இருந்து கூட செய்யறாங்க சேட்டலைட் கம்யூனிகேஷன். அப்ப இதுல என்னது இதுல நுண்ணலைகள் பயன்படுத்தப்படுது. நுண்ணலைகள் பயன்படுத்தப்படுது. பாத்தீங்களா படம் எத்தனை விஷயத்த பேசு. ஆனா 1000 சொற்கள்ல இருக்கிற விஷயத்த ஒரு படத்தால ஈஸியா விளங்கப்படுத்தலாம். ரைட். என்னது மைக்ரோவன் ம் மைக்ரோ மைக்ரோவன். ரைட் மைக்ரோவேவ். வெளிநாட்டுல என்ன நாங்க இங்க இருந்தபடி காசை வேண்டி வேண்டி செலவழிக்கிறோம். அது மாது ஒருக்கா புட்டா வச்சு போட்டு வச்சு வச்சு நான் எடுத்து எடுத்து சுடுகாடி போட்டு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது, அப்புறம் எடுத்து இதுக்குள்ள வைக்கிறது. சரி அப்புறம் திருப்பி மிச்சம் வந்தா திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது. மைக்ரோவன் விளையாட்டு. ஆ இதான் ரைட். அது முதல்ல வந்தது. இப்ப இதுல பயன்படுத்தப்படுறது வானொலி அலைகளும் பயன்படுத்தப்படும். இந்த தொடர்பாடல்ல வானொலி அலைகள் உங்களுக்கு தெரியும் பழமையா. ஒரு தொலைக்காட்சி அலைகள், என்ன, தொலைக்காட்சி அலைகள் வானொலிகள் எல்லாத்துலேயும் அந்த வானொலி அலை தான் பயன்படுத்தப்படுது. அஹ் தொலைக்காட்சிக்கு தனி அலை இல்லையா, வானொலிக்கு பயன்படுத்தப்படுற அதே அலைகள்ல சின்ன சின்ன மீட்டர் வித்தியாசம். அதால உங்களுக்கு தெரியும் இப்போ பழமையா சின்னத்துல இப்போ ரேடியோ செட் பண்ணிக்கல டிவி சேனல் வேறு. டிவி சேனல் செட் பண்ணிக்கிற ரேடியோ சேனல் அது கலக்கும். அதான் ரீசன். அது என்னது ஏன் இதை போட்டு அகிலம் என்ன இதில் சொல்ல வரீங்க? செய்தி பரிமாற்றம். இப்போ ஒவ்வொரு இடங்கள்ல இப்போ சந்திர நிலாவில் இருக்கிறவங்களோட தொடர்படுத்துறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தப்படும். அது நீங்க ஒருத்தர் சொல்லல. இந்த எக்ஸ் கதிர்கள் வந்து இதுல படத்துல காட்டினோம் இது முன்னுக்கு என்னது பயன்படுத்தப்படுது. இப்ப ஆகாய விமானங்கள் எல்லாம் என்ன நீ அங்கால சொல்லுங்க. அப்ப நான் சொன்னதை வச்சுக்கோங்க. ஆகாய விமானங்கள் முடிஞ்சிருக்காவட்டு யாருக்காண்டா. வெரி குட். சரியா, ஆகாய விமானங்கள்ல ஏதாவது துவாரங்கள் இருக்கா வெடிப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு எக்ஸ்ரே யோசிச்சு பாருங்க. இவ்வளவு விஷயம் வந்துச்சு. அப்ப அல்லாடி இப்ப யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து ஒரு பிளேன் போய் அங்க வெடிச்சேன்னு சொல்லி மேலே இருந்து திடீர்னு தர இறக்கலாம் இல்லத்தான். ஆயிடுச்சு. இவ்வளவு நன்மைகள். என்ன வாங்குது